சாமத்தோடு வாழ்ந்து வந்தோம். வரக்கூடிய நேரத்திலே எங்களுடைய சமூகத்தை நாடி யார் வந்து தெரியுமா? நாரத மகாமுனிவர் வந்தார். அன்னவரை அழைத்துக் கொண்டு வந்து சிம்மாசனத்தில் அமர்த்தி நாங்கள் அடிப்பணிந்து நாரத மகாமுனிவரே நாடி தேடி அந்த காரணமாவோ கேட்டோம். ஆமா கேட்டதுக்கு அவர் என்ன விரட்டா? என்ன தர்மராஜா கூடிய தந்தையானே பாண்டு மகாராஜே இறந்தும் சொர்க்கம் சேராமல் நரகத்தில் ஆழ்ந்திருக்கார் அப்படின்னு நாரதர் சொன்னார். அவர் வார்த்தையை சிறுமேற்கொண்டு என்ன செய்ய கேட்டோம். கேட்டதற்கு தர்மநந்தனா உலகத்திலே யாரும் செய்யத்தகாத ராஜசூயாக வேள்வியை செய்தார். தந்தையானவர் சொர்க்கம் சேருவார் அப்படின்னு நாரதர் சொன்னார். அவர் வார்த்தையை சிறுமேற்கொண்டு அவன் என்னும் 56 நாட்டு அரசருக்கும் லிகிதம் அனுப்பினேன். அனைவரும் வந்தார்கள். அனைவரும் வந்து ராஜசூயாகத்தை பார்த்தார்கள். பார்த்த உடனே யாக முடிய போகுது. என் தம்பி துரியங்கிறானே அவன் என்ன செய்தான்? இப்பேற்பட்ட மண்டபம் எவ்வளவு அழகாக தங்கத்தாலே இடத்திற்கு இவனுக்கு செல்வம் இந்த செருக்கு எப்படி வந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தை சுற்றி கொண்டே வருகின்றார். வரக்கூடிய நேரத்திலே கீழே சந்தன குழப்பம் மேல் வாயற்படியிலே மௌனியானது படவோ காதோ சந்தனத்தில் படவோ தவறு கீழே விழுந்தான். ஆடவர் வேளா எழுந்துக்கலாம் தப்பு இல்லை. இதற்குள்ளாக மேல் மாடி திரௌபதி அவர் என்ன செய்தார்? சரி இங்க வாடி இதோ பாரடி என்னுடைய பெரிய மாமனார் இறக்கும் போது மூத்த வைத்திருக்கிறோம். கால் கூடா அரை கூடா முக்கா கூடா என்று கரத்தை தட்டி கொட்டி கலகல திருத்தி விட்டார். உடனே கோதித்து எழுந்த ஆந்துரியன் எழுந்து என்ன செய்தார்? மாமாவை கேக்குறான் யோஜனை. மாமா எப்படி செய்வது? இந்த சிரிக்கு சிரித்தாலே அப்படின்னு கேட்டான் பார். அது சகுடி சொல்றார். என்ன சொல்றார்? மருமகனே இங்க பேசாதே. இந்த நாட்டிலே பேச வேண்டாம். பசங்க பிள்ளைகா பசங்க பத்து கையை வச்சாலும் வச்சிரும். அதனாலே அத்தினாவை சென்று என்ன செய்தார்? என்ன சாகுடியை கொண்டு விதுரரை கொண்டு என்ன செய்தார்? 5 கால் மண்டபம் ஏற்பாடு செய்தார். விதுரரை கொண்டு எங்களை லகுவாக அத்தினாபுரம் வர வைத்து சாகுடியோடு அமரச் செய்து சூதமாடி நாடு நகரம் ரதம் கஜம் துரகவதாதி உப்பு சட்டி வரவோடு அபகரித்து கொண்டார். அபகரித்து கொண்டு 12 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் காலத்தை கழிக்க கானகம் ஓட்டி வைத்தார். கானகத்துல வந்து காலத்தை எடுத்துக்கொண்டு எப்படியா இருக்க நாங்க அனைவரும் வந்திருக்கோம். பத்தினி திரௌபதி வரவில்லை. அழைத்து கொண்டு வருகிறேன்.
வந்திருக்கக்கூடிய பெண்மாதி யாரு தெரியுதா உனக்கு? விளக்கமாக பொறுமையா சொல்லுங்கம்மா, கேட்டுக்கிறேன். அப்படியா? ஆகட்டும்.
நான் எங்கே பிறந்தேன்? எங்கே? எப்படி வளர்ந்தேன்? எப்படி வளர்ந்து? என் தந்தையார் தந்தையார் தாய் என்பதை தெரிய வேண்டும் உனக்கு. சொல்ல வேண்டுமா? இருந்தாலும் பாஞ்சால மன்னன், பாஞ்சால மன்னர், பாஞ்சால மன்னருக்கு ஆமாம் புத்திரன் இல்லாத போக பாஞ்சால மன்னனானவர் வெகு சோகத்திலே ஆழ்ந்திருந்தார். அந்த நேரத்திலே காவலாளிகள் ஓடி வந்து மன்னா, நீங்கள் மனவருத்தத்தோடு இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படி என்று கேட்க, அப்பா எனக்கு பின்னால் இந்த நாட்டை ஆளே ஒரு சந்ததி இல்லையே, பிள்ளை பாய்க்கும் இல்லாமல் போய்விட்டது. அப்படி என்ற வருத்தத்தில் நான் இப்படி மனசோகத்தோடு இருக்கிறேன் என்றாராம். அதை கேட்ட காவலர்கள், ஐயா பல மகான்கள், பல ராஜாக்கள் பிள்ளை இல்லாதவர்கள் பல மகான்களை பார்த்து அன்னவரை வணங்கி அன்னிடத்தில் பிள்ளை வாக்கியத்துக்கு வழி கேட்கிறார்கள். அப்படி கேட்டு எத்தனையோ பேருக்கு புத்திர வாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதில் நீங்கள் பல முனிவர்களை பார்த்து கேட்டீர்களே, உனக்கு புத்திர சந்தானம் உண்டாகும் என்று சொல்ல, புத்திர சந்தானம் உண்டாகும் சொல்ல அவ்வார்த்தையை கேட்ட மன்னர் நாட்டை விடுத்து கானகம் அடைந்து ஆங்காங்கே வேலை செய்யக்கூடிய முனிவர்களை பார்த்து ஐயா எனக்கு பிள்ளை பாய்க்கம் இல்லை, எனக்கு பின்னால் இந்த நாட்டையாள ஒரு பிள்ளை வேண்டும், எனக்கு வழி சொல்லுங்கள் என்று கேட்க அந்த முனிவர்கள் சொல்கிறார்களா, ஐயா வேள்வி செய்வது எங்களின் வேலை, இந்த புத்திரம் சந்தானத்துக்கு முன்னால் வழி சொல்ல எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மேலாக இரு குரு முனிவர்கள் இருக்கிறார்கள். அது தெரிகிறதே பர்ணசாலை, அங்கு சென்றீர்களேயானால் அவர்களை பார்த்தால் உங்களுக்கு பிள்ளை பாய்க்கம் பிறக்க வழி கிடைக்கும் என்று சொல்ல அவ்வார்த்தை கேட்ட அந்த மன்னர் ஓடோடி சென்றாரா அந்த பர்ணசாலை அருகாமையிலே சென்றவர் உள்ளே இருக்கக்கூடிய முனிவர்களை பார்த்து, ஐயா அடியேன் வணங்குகின்றேன் என்றாராம். அடியேன் வணங்குகின்றேன் என்னவரை பார்த்த முடி அந்த இரு முனிவர்கள் வெளியே வந்து, ஐயா உன்னை பார்த்தால் ராஜகுமாரன் போல் தோற்றப்படுகிறது, நாட்டை விட்டு எங்களை தேடி இந்த காரணம் வந்த காரணம் என்னவென்று வந்த காரணம் என்ன அப்ப சொல்கிறாராம், ஐயா எனக்கோ பிள்ளை இல்லை, நாட்டில் ஒரு பிள்ளை வேண்டும், அதனாலே தங்களை தேடி வந்தேன் என்றார். என்று தெரிவித்தார். அவர் என்ன கூறினாரா, ஒரு புறமாக அமர் என்று சொல்லி அவர்கள் பரம்பரை குறித்து மகத்தான தவத்தை செய்ய தவத்தின் பலனாலே ஒரு அமிர்த கலசமானது வந்ததாம். ஒரு அமிர்த கலசம் வந்தது. அந்த அமிர்த கலசத்தை பெற்ற முனிவர்கள் அந்த அமிர்த கலசத்தை இவர் கையிலே கொடுத்து கொண்டு போய் உன் மனைவிக்கு கொடுத்தாயால் பிள்ளை பிறக்கும் என்று அவர் சொல்ல அவ்வார்த்தை கேட்ட மன்னர் ஆசையோடு அமிர்தத்தை பெற்று ஓடி வருகிறாராம் மனைவியை காண. வந்தவர் தெருவாழ்பாடு நின்று கொண்டு உள்ளே இருக்கும் மனைவி பார்த்து பெண்ணே சொல்கிறார், ஓடி வா, நமக்கு நற்காலம் கொண்டிருக்கிறது வா என்றால் அவர் மனைவி அழைக்க அந்த அம்மையாக உள்ளே நின்று கொண்டு, ஐயா நான் வெளியே வரப்படாது ஏன் என்று கேட்க அப்படி என்று அம்மையாக சொல்கிறார். 3 நாள் பெண்களுக்கு மாதவிடா என்பார்கள். அப்படி ஒரு சில கிரகத்துல தெருவாழ்படியே தள்ளி போக மாட்டாங்க. அப்படி வரக்கூடாது என்று அவள் சொல்லு அவ்வார்த்தை கேட்ட மன்னர் மனமானது உடைந்து மீண்டும் அமிர்தத்தை கழுத்திலே ஏந்தி அந்த முனிவர் முன்னே போய் நின்றாராம். முனிவர் என்ன கேட்கிறாரா, கொடுத்தோமே அமிர்தம் பெற்றுக்கொண்டு சென்றாயி திரும்பி வர காரணம் என்னவென்று கேட்க என் மனைவி ஆனவள் உள்ள அருகதை இல்லாமல் போய்விட்டார். அதனாலே இந்த அமிர்தத்தை என்ன செய்வது அவர் கேட்க சரி அப்படி மீண்டும் இந்த அமிர்தத்தை உபயோகம் செய்து உனக்கு புத்திரத்தானம் கிடைக்க வேண்டுமே. ஆனால் ஆங்காங்கே கேள்வி செய்கிறாரே முனிவர்கள், அவர்களை அழைத்துக் கொண்டு நாட்டிற்கு போய் புத்திர காமேட்டி யாகம் செய். யாகமானது மென்மையாக வளரும் பொழுது நான் கொடுத்த அமிர்தத்தை அந்த யாகத்திலே விடுத்தாயானால் உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று அவர் சொல்ல அவர் வார்த்தையை கேட்ட மன்னர் ஆங்காங்கே இருந்த முனிவரை அழைத்துக் கொண்டு நாட்டிலே புத்திர காமேட்டி யாகம் செய்ய ஆரம்பித்தார். செய்கின்றார். புத்திர காமேட்டி யாகமானது அமோகமாக நடந்து கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் இந்த அமிர்தத்தை முதல் முறையாக விடுத்தார். விடுத்தவுடனே துஷ்டத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையானும் பிறந்தாரப்பா. சொல்லக்கூடிய பிள்ளை பிறந்தார். ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. உடனே அடுத்து மறுமுறை விட அந்த மறுமுறை விடுத்தையிலே மஞ்சள் ஆடையோடும் விரித்த கூந்தலோடும் அடியால் நான் பிறந்தேனப்பா. நீங்கள் அடியால் பிறந்தே. மூன்றாவது மிகுதி இருந்த அமிர்தத்தை அதிலே விட ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஜிகிண்டி என்று ஒரு பெண்ணானது பிறந்தது. ஜிகிண்டி என்று சொல்லக்கூடிய பெண்ணாக பிறந்தது. மூலமாக பிறந்து மன்னனின் கனியை தீர்த்து
சீரும் சிறப்போடு வாழ்ந்து வந்தோம். சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரீங்க. ஆமா, அப்படி இருந்தாலும் அப்படி வாழ்ந்து வந்தாலும் நான் எங்கு பிறந்தேன்? ஜகத்திலே மன்னன் பாஞ்சாலே. இந்த வில்லை யார் வளைக்கிறாரோ அவருக்கு என் மகளை மாலை சூடுவேன் என்று சொல்ல 55 நாட்டு ராசாக்கள் ஓடி வந்தார்கள். 55 நாட்டு ராசர்கள் வருகின்றார். வளையாத வில்லை வளைத்தார். மண்ணை கவி நின்றார்கள். ஆமாம். கடைசியில் பாண்டவன் நடுப்பிறந்தோர் வளையாத வில்லை வளைத்து அடியாளை மாலை சூடி மனைவியாக ஏற்றுக்கொண்டார். ஆமாம். ஏற்றுக்கொண்ட பின்பு என்னை அழைத்துக் கொண்டு அவர் தாயிடம் செல்கின்றார். சென்றவர்கள் வெளியே நின்று கொண்டு உள்ளே இருக்கும் தாயை பார்த்து, அம்மா நாங்க ஒரு கன்னியை கொண்டு வந்திருக்கிறோம். அம்மா என்ன சொல்றாங்க? ஒரு கன்னியை கொண்டு வந்திருக்கின்றோம் நீங்க சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா. உள்ளே இருக்கக்கூடிய தாய்க்கு கன்னி என்றும் கனி என்றும் கேட்காமல் போக கனி என்று நினைத்து கொண்டு வந்த பொருளை ஐவருமாக பகிர்ந்து கொள்ளும் என்று சொல்லிவிட்டார். ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அம்மா நாங்கள் ஒன்று சொல்ல நீ ஒரு வார்த்தை உரைத்தாய் என்று உள்ளே இருக்கும் தாயை வெளியே வர சொல்ல அம்மையானது வந்து பார்க்கும்போது கன்னியாகி நான் நிற்கிறேன். நீங்க நிற்கிறீங்க. அம்மா நாங்கள் சொன்னது ஒன்று, நீ சொன்ன வார்த்தை ஒன்று. என்னமா செய்வது என்று கேட்க தாய் சொல்லை தக்காத பிள்ளைகளாக இருப்பதால் இந்த பெண்ணை ஐவரும் மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துவார்கள் சொல்றாங்க. அவர் வார்த்தையை கேட்க பாண்டவர்கள் என்னை அன்போடு மனைவியாக ஏற்றி பாவித்து வருகின்றார். அளவோடு வாழ்ந்து வந்தார்கள். அப்படி இருந்தாலும் நீ எப்படி வர அப்படி அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அனைவரும் என்னை நலமோடு பாதுகாத்து வராங்க. சில கொடுமை, அதாவது தாயாதி செய்த கொடுமையினாலே கானகம் அடைந்தோ, காய்களை புசித்தோ, காணா தண்ணீரை குடித்தோ காலத்தை கழித்தீர். ஆமா. இப்பொழுது என்ன வேகமா ஓடி வர்ற? ஐயா அம்மா மன்னர் வருமா? ஐயா புறப்படு.
நமக்கு மருமகளுக்கு கொடுத்த இடத்திலே சீதனமா வாழ்ந்துட்டு வர்றோம். அப்படியே நாங்கள் வருகின்ற நேரத்திலே ஆனால் இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்க? என்ன செய்யறீங்க? காட்டில் இருந்தோம் இத்தனை வருடமாக மாங்கல்ய பூஜை செய்வது வழக்கம். அப்படி மாங்கல்ய பூஜை செய்வதை கானகத்தில் இருந்த போது செய்ய முடியல. 12 வருடத்திற்கு ஒரு முறை கங்கா பூஜை செய்வது வழக்கம். அந்த பூஜையே போச்சு, தடைப்பட்டுள்ளது. இந்த பூஜையானது இப்போது செய்யணும். உங்கள் தங்கமார்கள் அனைவருக்கும் ஒருங்கிணைந்து அனைவரையும் அழைத்து பூஜை செய்யுங்க. பூஜை செய்யுங்க. சரி, நீ சென்று பூஜை செய்ய ஏற்பாடு நீ செய்ய. அதோ யாரோ ஒரு ஒருத்தர் வருகிறார், நான் பார்க்க போகிறேன். தம்பி மாதிரி அனுப்பிச்சுடுறோம். தர்மபுத்திர மகாராஜா இருக்காரோ என்ன முதல்ல பாருங்க. அதுக்குள்ள நான்
மனைவியும் என்ன முதல்ல பாடுறானா அதுக்குள்ள நாங்க போறேன் சரி அதெல்லாம் கேட்கலாம் மகாராஜா இருக்கிறாரா தர்மபுத்திர மகாராஜா நீ எங்க இருந்து வர ஓ நீ எங்க இருந்து வர மேகலோகம் மன்னர் பேரு மேகராஜன் மகாராஜ மன்னர் என்ன வேலை பா செய்யற ஓ என்ன வேலை நீ போலீஸ் டேய் நீ போலீஸா நான் காவலேலி காவலேலி அப்போ மச்சானியா உன் பொண்ணு நான் என் மூட்டை வாயுதா இல்ல என் பொண்ணு நான் உங்ககிட்ட வாயுதா மச்சான் கொண்டாடுறா டேய் நீ காவல் வேலை செய்யற நானும் காவல் வேலை செய்யறேன் ஒருத்தரா வச்சியா குடுக்காத குத்தி எங்க வாங்குற சரியா வந்துக்கிறியா வந்துக்கிறியா நம்ம நாட்டுல மீன் பிடிச்சிட்டாங்களா ஏரியில இல்ல மேகலோகத்துல மீன் பிடிப்பாங்க என்னப்பா நீ இருப்பதோ பூலோகம் ஆமா நான் வேலை செய்வதோ மேல்லோகம் சரி மேல இருந்து வந்துக்கிறேன் சரி விடுவாய் நீயும் ஒரு துறையில இருக்கிற நானும் ஒரு துறையில இருக்கிறேன் நீ நானும் மாமச்சா நான் படத்து விடு சரியா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் பைத்து வாங்கி போனியா ஏமா வச்சு கையா அதெல்லாம் வேணாம் உண்டதெல்லாம் வீட்டுக்குதா மேகராஜா மன்னர் ஆமா உங்கள் மகாராஜா கிட்ட தர்மபுத்திர மகாராஜா கிட்ட ஆமா ஒரு லிகிதம் கொண்டு வந்துக்கிறேன் லிகிதம் கொண்டு வந்துக்கிறேன் சரி மன்னர் சிம்மாசனம் போனோமா போய் மேலோகத்துல இருந்து ஒரு ஒட்டா வந்து சொல்லிட்டு வா யாரு யாரு ஒரு ஒட்டன் வந்திருக்கான்னு சொல்லு மேலோகத்துல இருந்து ஒரு ஒட்டை வந்துக்கிறாங்க ஒட்டனுக்கு வேலை இல்லைன்னா சோழிங்கிற பக்கமா இட்டு போய் விடு நிறைய மழைலாம் இருக்குது அவன் பாட்டு வச்சுதான் கை கூட வச்சுக்கிறான் அங்க ஒண்ணு விடு ஏம்பா உனக்கு இங்க வேலை இல்ல சோழிங்க மலைக்கு போயிட்டு அங்க போய் ஓடி ஜல்லி ஓடி ஜல்லி ஓடிப்பா ஜல்லி ஓடி நீ ஓட்டையும் நோண்டியா கையை ஓடி கால ஓடியா ஏமன் அதில் கூப்பிட்டியா சரி ஒட்டன் ஐயா ஒற்றன் வந்திருக்காங்க ஒற்றன் அவன் நான் சொல்றான் நீ ஓட்டன்றியா பாயாமா ஐயா நம்ம தேவரான அடி பண்ணிட்டேன் நேரம் என்னை நாடி தேடி வந்த காரணம் என்னவோ என்ன தெரியுமா மேல இருந்து வந்துக்கிறேங்க மேல இருந்து வந்துக்கிறியா எந்த மேல இருந்து மேல்லோகம்னா மேகலோகம் மேகலோகத்தை ஆளக்கூடிய மேகராஜா மன்னர் அவர் இடத்துல நான் காவல்காரனா பணிபுரியுறேன் மேகலோகம் தாழக்கூடிய மேகராஜ மன்னனுக்கு காவலா இருக்க ஆமா மேகலோகத்திலிருந்து இந்த பூலோகம் வந்த காரணம் என்ன? ஐயா சுவாமி எங்கள் மன்னர் மேகராஜ மன்னர் தங்கள் இடத்தில் லிகிதம் அளிக்க சொன்னார் ஒரு லிகிதம் எழுதி கொடுத்திருக்கார் அதோட ஓடோடி வந்த சுவாமி அதனால வந்தியா சரி வந்த அந்த லிகிதத்தை பிரித்து அதுல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் வாசித்து சொல்லப்பா நான் படிப்பறிவு இல்லாதவன் சுவாமி படி தெரியுமாடா நாட்டு எவ்வளவுலயே படிக்கலாமே அப்படியா ஆமாப்பா உனக்கு படி தெரியாதா ஏன்டா ஏன் மானத்தை வாங்குற நீ நானும் ஒரே இனம் நான் தூக்க மாட்டி போறேன்னா வாங்கத்தெல்லாம் பத்தாத ஒண்ணு வர வாங்க போறாங்க சொல்றாரு பேர் போடா கார போடா ஆமா வாடே சரி உனக்கு படி தெரியாதா படி தெரியாதுப்பா படிட்டா என்னடா இதுல டேய் என்னடா குண்டு குண்டா எழுதி வச்சுக்குது எழுத்துனா மகாராஜா அப்படி எழுதிக்கிறாரு குண்டு குண்டா ஓ அப்படியா இல்ல அப்படிதான் சரி படிட்டா படிப்பா மகாராஜா ராஜஸ்ரீ மண்டல பிளாத்ரி அவன் பொண்டாட்டி கர்ப்பஸ்ரீ தூக்குடா ஜன்னல் ஆஸ்பத்திரி யார் பொண்டாட்டி கர்ப்பஸ்ரீ தூக்குடா ஜன்னல் ஆஸ்பத்திரினா ஒருவேளை உன் பொண்டாட்டி கர்ப்பமாக்குதோ இல்ல நீ படிக்க டேய் உன்னதெல்லாம் கேட்டாங்களா இல்ல படிக்கிறியா ஆமா உன் பொண்டாட்டி கர்ப்பமாக்குதா இல்லப்பா இல்ல உன் பொண்டாட்டி ஜன்னல் ஆஸ்பத்திரி தூக்கி போறாங்களா பஞ்சுப்பட்டிக்கு இல்லப்பா அதெல்லாம் இல்லப்பா சரி ஆனாப்பா இங்க நடுப்புற எழுதிக்குதுப்பா நடுப்பு கீழே எழுதின்னு சொல்லு ஆற்காடு டு காஞ்சிபுரம் செல்லும் பைபாஸ் ரோட்டி கேள்வி மோதி 2 லாரி மரணம் மோதி லாரி மரணமா ஆமாங்க அப்ப அந்த கேள்வி எவ்வளவு பிரசாரமா வரும் என்ன பண்றதுங்க
தோ போட்டு வச்சுக்குதுங்க. அருமையா போட்டுக்குதுங்க. அருமையான என்னப்பா? கண்ணமங்கலம் கூட்டுரோட்டிலிருந்து ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் சென்ற எனது மச்சானாகிய மணிகண்டர் பஸ்ஸில் இருந்து தவறி வீழ்ந்து கை விரல் எலும்பு முறிந்து மங்கலம் சென்று கட்டு போட்டு கொண்டு வந்தார். அருமையாக்குதுங்க. மோசக்கார குள்ள கட்டா அதெல்லாம் எழுதிக்குதா? ஆமாங்க. டேய் ஜாட்டி எடுத்து போடு. வானா வானா தோகதுங்க. அருமையா என்ன இது பாவனா? காஞ்சிபுரம் ஆரி போன ஹோட்டலில் ஆரி பவன் மோதி சட்னி மரணம். ஆரி எங்கடா போயிது? ஆரிய பவன். அதற்கு முறையிட்ட இது தொண்டிவாடை. ஆமாங்க. ஏதிக்குதுங்க. ஐயா ஆமாவோட வேணா ஆமாடியா எங்க மச்சான என்ன படுத்துங்க. மங்களம் வரைக்கும் போய் வந்துக்கிறேன் இன்னைக்கு. சாமி நீ கூட சாமி மங்களமா போல பங்களாம் போல விடுங்க. அதெல்லாம் எதுக்கு மன கஷ்டம்? வாங்க அங்க வாங்க. என் கஷ்டம் என்னோட போட்டோம். என்னாண்ட ஒண்ணு மறைச்ச பத்தியா? நீ என்ன மறைச்ச சுவாமி? என்னை மறந்தாயப்பா. என்ன ஒன்று தெரியலையப்பா. முந்தின நாள் 1000 ரூபாய் வாத்தனியம்மா என்னன்னு சொல்லாது விட்டிய. முந்தின நாள் 1000 ரூபாய் வாத்தனா அதெல்லாம் வானா விடு. சரி விடு. சரி நாங்க சுவாமி உங்க நாட்டு எவ்வளவு நாளுக்கு சரியாக படிப்பு தெரியவில்லை. நீங்களே வாங்கி படிங்க சுவாமி. முகாரம் என்ன எதுக்கு பாத்திரியா? என்ன சுவாமி எது? மேகலோகத்தாளக்கூடிய மேகராஜன் எழுத மடல். மேகராஜன் எழுதக்கூடிய மடல் என்னவென்றால் என்னதான ஒன்னே நம்ம படிக்கிட்டே மறந்து போன பாடி. நான் அதுவும் கேட்க மாட்டேன். படி சாமி. மேகராஜன் எழுத மடல் என்னவென்றால் என்னுடைய மகள் மின்னலோலி காது கலங்கி வாடுகின்றாள். அதாவது தம்பி அர்ஜுனங்கிறானே அண்ணவர் மேகலோகம் சென்று அந்த மின்னலோலியை திருமணம் செய்தார். என்ன வயதிலே? 8 வயதிலே. அதனாலே இப்போ தக்க வயதுனா மங்கை பருவம் நீங்கி கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் வந்திருக்கா. ஓ கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் ஆளாடுறாங்க. அதாவது திருமண வயது. ஓ கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் ஆயிப்போச்சுடா. ஆயிப்போச்சு. அந்த வயசு கல்யாண பருவத்தில் இருக்காங்க. அதனாலே கணவன் இல்லாததுனாலே காது கலங்கி வாடுகின்றாளாம். நான் கலங்க காது கலங்கு. ஓ கண்கள் அப்படின்னா கலங்குது அப்படின்னா தான் தெரியுமா? படிக்கிறேன் சுவாமி. சரி எப்படியோ ஒன்று விட்டு அவனுக்கு கண்ணு கழகாதாங்க தெரியும். வேற எதுவும் தெரியாதுங்க. அதனாலே கூடிய தம்பி அர்ஜுனனை அனுப்பி வைக்கவும் வர வைக்க வேண்டும் என்று லிங்கத்தில் எழுதியிருக்கிறார். இதே வேலைதான் அவனுக்கு. என்ன பண்றது அர்ஜுனுக்கு? வேற என்ன வேலை நாக்குது அவனுக்கு? போராடலாம் ஒரு பெண்ணை பார்த்து திருமணத்தை செய்து இந்த பஞ்சாயத்து என்ன வர்றது? போராடலாம் ஒரு பொண்ணை பிடிச்சிடுறாருங்க. என்ன பண்றதுங்க? உங்க தம்பிய யார் இவரா பிடிச்சிடறான்? அவருங்க அர்ஜுன பெருமான். சரி அதனாலே இத என் தம்பி அர்ஜுனன் கிட்ட சொல்லணும். கண்டிப்பா சத்தியமா சொல்லிடுறேன். நான் அடுத்துதான் என் தம்பி அர்ஜுன சீக்கிரம் கொண்டு வா. அப்படியே
குலத்திலே உதித்தவர் எக்குலத்திலே உதித்தவர் என்று தெரியாது. தெரியாதுங்க. தெரியாதுங்க. சொன்னா தெரியுங்க. சந்திரகுல வம்சத்தில் உதித்த சந்திரகுல வம்சத்திலே உதித்த பாண்டு மைந்தர்கள் ஐவர் ராஜாக்கள் ஐவரிலே ஒருவர் என் அமுதையோ பெயர் அர்ஜுனன் வருவார். வாழ்க வாழ்க வாழ்க. 11 பேர் பெற்ற ஆமா பார்த்திபன் என்று உரைக்கலாம். அப்படி பேர் பெற்று நான் வரும்போது என்னை பார்த்து அப்படி வாழ்த்துகிறார். ஒரு நேரத்திலே நான் என்ன செய்தேன்? 3.5 கோடி அவுணர்களை கொண்டிருக்கிறேன். எந்த நேரத்திலே? அந்த காலக்க